Hi friends, welcome to Knowledge Gainers YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற ஃபார்மேட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், செகண்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் 1956ல ஒவ்வொரு கம்பெனிஸுமே ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். அண்ட் தென் இதில் ரிவைஸ்டு ஷெட்யூல் 6ல் வந்து பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிவைஸ்டு ஷெட்யூல் 6 பார்ட் 2ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான நியூ ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ரிவைஸ்டு ஷெட்யூல் 6 அப்படின்னா என்ன, ஜஸ்ட் நம்ம வந்து ஹரிசாண்டல் ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். ரிவைஸ்டு ஷெட்யூல் படி நம்ம வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நெட் ரிசல்ட் என்ன, கம்பெனியோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை வச்சு அவங்களோட நெட் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். இதில் ரெண்டு டைப் ஆஃப் ரெவன்யூஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், இன்னொன்று அதர் இன்கம். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 8 டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு, பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட், சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரிஸ் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அண்ட் ஸ்டாக் இன் ட்ரேட், எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், ஃபினான்ஸ் காஸ்ட், டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ், அதர் எக்ஸ்பென்சஸ். இந்த மாதிரி 8 டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. இப்போது இதில் இதுதான் வந்து உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் அதர் இன்கம், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா வரது டோட்டல் ரெவன்யூ. இதில் இருந்து எக்ஸ்பென்சஸ் எல்லாமே காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு, பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட், சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரிஸ், எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், ஃபினான்ஸ் காஸ்ட், டிப்ரிசியேஷன், அதர் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி லெஸ் பண்ணோம்னா ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். அதில் ஏதாவது எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் இல்லைனா டேக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா லெஸ் பண்ணோம்னா வருது தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த பீரியட். இப்போ இதை பற்றி ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, கம்பெனி வந்து அவங்களோட ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் மூலிமா என்ன ரெவன்யூ ஏர்ன் பண்ணாங்களோ அதுதான். அது வந்து நெட் சேல்ஸாக இருக்கலாம், இல்லைனா சம்டைம்ஸ் கிராஸ் ப்ராஃபிட்டாக கூட இருக்கலாம். அதர் இன்கமில் பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து நான் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் மூலிமா என்னென்ன இன்கம் ஏர்ன் பண்ணாங்களோ அதெல்லாம். எக்ஸாம்பிளுக்கு ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் ஆன் ஃபிக்ஸ்டு டெபாசிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், டிவிடெண்ட் ஏர்ன்ட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, கமிஷன் ரிசீவ்டு, எக்ஸ்போர்ட் சப்சிடி, ரீஃபண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ், மிஸ்லேனியஸ் இன்கம், இதெல்லாம் வந்து அதர் இன்கம். எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு, சம்டைம்ஸ் கொஷினில் டைரெக்டாக கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கலன்னா அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கான இன்டைரக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். என்னென்ன அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கேரேஜ் இன்வர்ட் ப்ளஸ் அதர் பர்ச்சேஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்லெஸ் க்ளோசிங் ஸ்டாக். இது போட்டோன்னா காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு, எவ்வளோ அந்த இயரில் ஆக்சுவலாக நம்ம மெட்டீரியல் கன்சியூம் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம ஃபைன் பண்ணுறோம். அதுக்கு எப்படின்னா நான் அந்த இயர் ஸ்டார்டிங்கில் எங்கிட்ட எவ்வளோ ஓப்பனிங் ஸ்டாக் இருந்தது, அந்த இயர் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன், என்னென்ன பர்ச்சேஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணேன், அந்த இயரோட எண்டில் எங்கிட்ட எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது, இதை அட்ஜஸ்ட் பண்ணால் வருதான் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு. அடுத்தது பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட். ஸோ ஸ்டாக் இன் ட்ரேட் அப்படின்னா கூட்ஸ் வந்து ரீசெல்லிங்காக நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஐட்டம். அண்ட் தென் சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரிஸ் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ், அதாவது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஏதாவது கூட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஐட்டம். தென் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், எம்ப்ளாயியோட பெனிஃபிட்காக நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம். எக்ஸாம்பிளுக்கு வேஜஸ், சேலரி, போனஸ், கிராஜுவிட்டி, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ் காஸ்ட். ஃபினான்ஸ் காஸ்ட் அப்படின்னா என்னென்னா ஏதாவது அமௌண்ட் நம்ம பாரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம், அதுதான் வந்து ஃபினான்ஸ் காஸ்ட். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் பப்ளிக் டெபாசிட், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வரும். அடுத்தது டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஃபிக்ஸ்டு அசட்ஸ்க்கு வந்து டிப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸ்டு அசட் இல்லைனா இன்டான்ஜிபிள் அசட்ஸ்க்குலாம் டிப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டிப்ரிசியேஷன் வந்து இதில் தான் வரும். நெக்ஸ்ட்டு அதர் எக்ஸ்பென்சஸ். அதர் எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ், கேரேஜ் அவுட்வர்ட், டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ், ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதர் எக்ஸ்பென்சஸில் வரும். அடுத்தது எக்ஸ்ட்ராடினரி ஐட்டமில் பார்த்தீங்கன்னா நாட் எக்ஸ்பெக்டட் டு ரெக்கர் ஃப்ரீக்வெண்ட்லி ஆர் ரெகுலர்லி. ஸோ எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வராது, அதே மாதிரி ரெகுலராகவும் வராது, அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஸ்பெகுலேஷன் லாஸ் ஆர் கெயின். லாஸாக இருந்ததுன்னா லெஸ் பண்ணுவோம், கெயினாக இருந்தால் ஆட் பண்ணுவோம். லாஸ் ஆன் ஃபயர், லாஸ் டியூ டு நேச்சுரல் கலாமிட்டிஸ், இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். அது இல்லாமல் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டேக்ஸை நம்ம லெஸ் பண்ணணும். அவங்க வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க, ப்ராஃபிட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ் அப்படின்னு. சம்டைம்ஸ் அமௌண்ட்லையும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நம்ம போடுற ஐட்டம்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம ஹரிசாண்டலாக போடுறப்போ உங்களோட டெபிட் சைட் லைபிலிட்டிஸும் கிரெடிட் சைட் அசட்ஸும் போடுவீங்க. பட் ஆனால் வெர்டிக்கலாக போடுறப்ப ஃபஸ்ட்டு ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், அடுத்த பார்ட்டில் அசட்ஸ் போடுவோம். ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட மெயின் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், நான் கரண்ட் லைபிலிட்டிஸ், கரண்ட் லைபிலிட்டிஸ். அசட்ஸில் ரெண்டு மெயின் கிளாஸிஃபிகேஷன், நான் கரண்ட் அசட்ஸ், கரண்ட் அசட்ஸ். இப்போ இந்த ரெண்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம்.
ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் ஷேர் கேபிட்டல், தென் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் ரிசர்வ்ஸுமே வரும். அண்ட் தென் ஏதாவது ப்ரொப்போஸ் டிவிடெண்ட் பே பண்ணுறதா கொடுத்துருந்தாங்கன்னா கரண்ட் இயர் ப்ராஃபிட்லேருந்து அந்த டிவிடெண்ட்டையும் நம்ம லெஸ் பண்ணிட்டு போடணும். தென் மணி ரிசீவ்ட் அகேன்ஸ்ட் ஷேர் வாரண்ட்ஸ். இதில் மெயினாக உங்களுக்கு ஷேர் கேபிட்டலும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் தான் உங்களோட சம்ஸில் வரும். அடுத்தது நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பாரோயிங்ஸு, டிஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டி. டிஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டி அப்படிங்கிறது அக்கௌண்டிங் இன்கம்க்கும் டேக்ஸபிள் இன்கம்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு அதர் லாங் டேர்ம் லைபிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அட்வான்ஸஸ், செக்யூரிட்டி டெபாசிட்ஸு, தென் வேறு ஏதாவது லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஐட்டம் வரும். தென் லாங் டேர்ம் ப்ரொவிஷன்ஸு. கரண்ட் லைபிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ், ட்ரேட் பேயபிள்ஸில் சன்ட்ரி கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிள் வரும். அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ், ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ப்ரொவிஷன்ஸ் அது ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா தென் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் வரும். இதெல்லாம் வந்து லைபிலிட்டிஸு. அடுத்தது அசட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் அசட்டில் ஃபிக்ஸ்டு அசட் இருக்குது. ஃபிக்ஸ்டு அசட்டில் டேஞ்சிபிள் அசட், இன்டேஞ்சிபிள் அசட், கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இதில் டேஞ்சிபிள் அசட், இன்டேஞ்சிபிள் அசட்ஸ்க்கு டிப்ரிசியேஷன் இருந்துச்சுன்னா அந்த டிப்ரிசியேஷன் நம்ம லெஸ் பண்ணணும். அடுத்தது நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, தென் டிஃபர்ட் டேக்ஸ் அசட்ஸ், லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், அதர் நான் கரண்ட் அசட்ஸ். தென் கரண்ட் அசட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்வென்ட்ரிஸ், ட்ரேட் ரிசீவபிள்ஸில் சன்ட்ரி டேட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள் வரும். சன்ட்ரி டேட்டாஸ்க்கு ஏதாவது ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா லெஸ் பண்ணணும். கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், அதர் கரண்ட் அசட்ஸ். இப்போ இதை ஆட் பண்ணோன்னா இது வந்து அசட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸோட ஃபார்மேட் எப்படின்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.